அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட். முறையற்ற சிறை. தேவையில்லாத நம்மளை யாருன்னா சிறை பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். வாட் இஸ் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்? செக்ஷன் 127 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் டிஃபைன் பண்ணி சொல்லுது. இந்த ஒரு 3 லைனை படிக்கும்போது மிக அற்புதமாக புரிய வரும். ஒருவர் மற்றொருவரை குறிப்பிட்ட எல்லைக்குள் அடைத்து அவர் வெளியே செல்ல முடியாதபடி தடுத்து அவரின் சுதந்திரத்தை தடுத்து நிறுத்துவது ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் ஆகும். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ஒரு பிக்சரை பார்த்தா மிக அற்புதமாக புரிய வரும். ஒருத்தர் வெளில நிற்கிறார், ஒருத்தர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாரு, இவர் அடைச்சி வைக்கிறாரு, இவர் கையில் ஏதோ கன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்டாக பார்க்கப்படுது. உங்களுக்கு புரிதலுக்காக எக்ஸாம் ஹாலில் இந்த பிக்சரை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும், மற்றதெல்லாம் நீங்கள் எழுதிடலாம். பிக்சரையும் செக்ஷனையும் மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். இது எத்தனை ஸ்டேஜஸை பயணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை தொடுது. முதல்ல செக்ஷன் 126 ஆஃப் பிஎன்எஸ். ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட்னா என்ன? தடுத்து நிறுத்துதல்னு அர்த்தம். இது அடுத்த வீடியோவாக வரும். ஒன்றும் இல்லை, ஒரு நபரை பார்த்தீங்கன்னா அவருடைய சுதந்திரத்தை தடுத்து நிறுத்துதல். தடுத்து மட்டும் நிறுத்துறாங்க. ஆமாம், நில்லு பண்ணி அந்த இடத்துலாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்து நிறுத்துறாங்க. அதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்ற பேர் செக்ஷன் 126 ஆஃப் பிஎன்எஸ் டிஃபைன் பண்ணி சொல்லுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அசால்ட் நடக்குது. தாக்க முனைகிறாங்க. அவர் தடுத்து நிறுத்தினா அவர் நிற்கலை, அவர் வெளியே அதாவது அவருடைய சுதந்திரத்தை மீறி தடுத்து நிறுத்துறது அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதை மீறி போகும்போது அவர் பார்த்தீங்கன்னா தாக்க முனைகிறாங்க, அதாவது கையெடுத்து அடிக்கிற மாதிரி போகிறாங்க. ஸோ அசால்ட்ன்ற கான்செப்ட் இந்த இடத்துல வருது. ஸ்டேஜ் 2 செக்ஷன் 130 ஆஃப் பிஎன்எஸ் டிஃபைன் பண்ணுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஃபோர்ஸ் நடக்குது. இந்த இடத்துல தாக்க முனைகிறாங்க, அதன் பிறகு தாக்கிட்டாங்க. கிரிமினல் ஃபோர்ஸ் செக்ஷன் 129 ஆஃப் பிஎன்எஸ். அதன் பிறகு அவரை பிடிச்சி ஒரு சிறையில் ஏதோ ஒரு ரூமில் போட்டு அடைச்சிடுறாங்க. ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எசென்சியல் எலமெண்ட் ஆஃப் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்த செக்ஷன் எல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. சின்ன டாபிக் தான், மிக அற்புதமாக புரியக்கூடிய ஒரு டாபிக் தான். இந்த கேஸ் ஸ்டடி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மீரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 1995 நடந்த ஒரு வழக்கு. மீரா என்பவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அலுவலகத்தில் பணி புரிஞ்சுக்கிட்டு வராங்க. அந்த அலுவலகத்தில் திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா அலுவலக மேலாளர், மேனேஜர்னு சொல்லக்கூடிய அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரை ஒரு அறைக்குள்ளே பூட்டி வச்சுட்டு வெளியே வராத மாதிரி பண்ணிடுறார். வெளியே செல்ல அனுமதிக்கலை. காரணத்தையும் அவர் சொல்லலை. ஏதோ ஒரு அஃபிஷியலான ஒரு விஷயம் நடந்திருக்கு போல. அதன் பிரகாரமாக அவரை ஒரு அறைக்குள்ளே பூட்டி வச்சிடுறாங்க அந்த மேனேஜர் மீராவை. அவர் மேலாளரின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. கரெக்ட். அவருடைய மேனேஜருடைய உத்தரவுக்கு இவங்க கீழ்ப்படியலை. கீழ்ப்படியணுன்றது ஒரு கான்செப்ட். நல்ல விஷயமா தான் கீழ்ப்படியலாம், கெட்ட விஷயமா தான் கீழ்ப்படிய முடியாது. இதையும் நீங்கள் தெளிவாக எழுதுங்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில். சில மணி நேரங்களுக்கு பிறகு கதவு திறக்கப்பட்டது. ஏதோ ஒரு 5 மணி நேரமோ 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா மேலாளர் பார்த்தீங்கன்னா விடுவிக்கிறார். மேனேஜர் பார்த்தீங்கன்னா கதவை திறந்து விட்டுறார். இதையடுத்து மீரா மேனேஜர் மீது ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் குற்றம் பதிவு செய்தார். சரியான நடவடிக்கை தானே எடுத்திருக்காங்க மீரான்றவங்க. ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஒருவரை அனுமதியின்றி அலுவலக அறைக்குள் பூட்டுவது ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி. ஒரே இடத்துல வேலை செய்கிற இடம், அந்த இடத்துல பூட்டினது சரியாகுமா அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுது. ஆனரபிள் கோர்ட் அதன் பிறகு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. மேலாளர், தட் மீன்ஸ் மேனேஜர், மீரா என்பவரை அறைக்குள் பூட்டி வெளியே வர முடியாதபடி தடுத்ததால் அது ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்து அவருக்கு உண்டான தண்டனையும் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வழக்கில் மீரான்றவங்க வெற்றி பெறாங்கன்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர்ஸை மிக நேர்த்தியாக ஃப்ரேம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.